ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலவுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிற பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த திரளான ஜனக்கூட்டத்திற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், நீர் மனுஷனை வெட்கப்படுத்த விடாது இருக்கிற தெய்வம். அவருடைய விண்ணப்பம் பலன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீர் உதவி செய்கிற கர்த்தர். இப்போ நம்முடைய வாழ்வில் 3 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு இது தெரியும், நான் அதை சாதித்து விடுவேன், இதில் நான் ஜெயம் பெறுவேன், இதில் நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், எனக்கு தெரியாத ஆட்கள் இல்லை, எனக்கு தெரியாத இது இல்லை, எனக்கு தெரியாத அதில்லை என்று சிலர் கதை சொல்லி கொண்டு வருவார்கள். ஆனால் பலன் உள்ளவன் கூட தன்னை தேவனிடத்தில் தாழ்த்தினால் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பலன் இல்லாதவன் கூட தன்னை தேவனிடத்தில் தாழ்த்தினால் அவனுக்கு உதவி செய்வார். இந்த உதவி நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதினால் அது விலையேற பெற்றதாக இருக்கும். அப்போ பலம் உள்ளவன், ஒரு பலத்த காரியங்கள் இருக்குது, அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அவனுக்கு ஒத்தாசை தருகிறார். உதாரணத்திற்கு சிம்சோன் என்று ஒரு மனிதனை நியாயாதிபதி புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். அந்த சிம்சோன் பலம் உள்ளவன், மைட்டி வாரியர் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லுகிறது வேதம். ஆனால் இந்த பலம் உள்ளவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பி ஒரு பச்சை தாடை எலும்பை வைத்து ஒரு 1000 பேரை சங்காரம் பண்ணுகிறான். It is not an easy job to kill 1000 Philistines with one fresh bone of a dog. ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து அதை சாதித்து விட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அவன் 1000 பேரை கொன்ற பின்பு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் வேண்டும், தேவனிடத்தில் நோக்கி அபயம் எடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்வில் நான் பலவான், I have enough strength, I have enough courage, I am a mighty warrior, I don't want any help from others. நான் பெரிய பராக்கிரமசாலி, எனக்கு வேறு ஒருவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வேண்டாம், உதவி வேண்டாம் என்று எவரும் சொல்லிவிட முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்ட பொழுது கர்த்தர் பூமியை பிளந்து ஒரு நீரூற்றை அவன் கண்களுக்கு முன்பாக காண்பித்து அவன் அந்த தண்ணீரை எடுத்து குடித்து அவன் ஜீவன் அவனுக்குள் திரும்ப வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பராக்கிரமசாலி தான், 1000 பேரை கொன்றவன் தான். ஆனால் அந்த பராக்கிரமசாலிக்கும் தேவனுடைய உதவி தேவை. தேவனுடைய உதவி இல்லாமல் அவனால் ஒரு காரியமும் செய்துவிட முடியவில்லை. பலவீனம் உள்ளவர்கள், தான் பலவீனம் உள்ளவன். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் இப்படி
பல அதிகாரங்களை நீங்கள் நாளாகமத்தில் இருக்கிறது. அதில் வாசித்தால் எசேக்கியா என்னும் ராஜா, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்வில் அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் பலவீனமாயிருக்கிறான். இஸ் கோயிங் டு டை வித் அ டிசீஸ். அவன் அந்த வியாதியினாலே சாக போகிறான். இப்போ சாகரனுடைய சாவை விரும்பாத கர்த்தர் இந்த எசேக்கியாவுக்கு, ராஜாவுக்கு ஒரு செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியினால் கொண்டு வரப்படுகிறது. அது என்ன செய்தி? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மரிக்கப் போகிறாய் என்று கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார். இதை கேட்ட எசேக்கியா ராஜா அதிர்ச்சி அடைகிறார். சுவர்புறமாக திரும்பி அழுகிறார். தான் செய்ததை நினைத்தருளும் ஆண்டவரே, அப்படி என்று அவர் கண்ணீர் வடிக்கிறார். இந்த ஏசாயா அவன் படுக்கை அறையிலிருந்து முற்றத்துக்கு வருகிறான். முற்றத்துக்கு வரும்போது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மேல் இறங்கி வருகிறது. அவன் சொல்லுகிறான், நீ திரும்ப போய் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அத்திப்பழத்தினுடைய அடை எடுத்து அந்த இடத்தில் போடு, அவன் சுகமடைந்து விடுவான். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வார், பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது. அவருக்கு அது சாதாரண காரியம். நமக்கு ஒரு உதவி செய்கிறது என்றால் பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் உதவி கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உதவியை செய்கிறது மிக சாதாரணமாக இருக்கும், லகுவாக இருக்கும். அது லேசான காரியம். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட உதவியை தான் நாம் தேவனிடத்தில் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளாததினால் we define ourselves. Our God is like this, our God is like this, our God is like that. But we should not know our God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து ஒரு முழுமையான தெளிவு நம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள காரியங்களுக்கும் கள்ளத்தனமான சில வேலைகளுக்கும் நாம் நம்மை விற்று போடுகிறோம், அர்ப்பணித்து விடுகிறோம். இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியாது என்று ஒரு தீர்மானத்துக்குள் வந்து விடுகிறோம். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட தான் கர்த்தர் இதை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பலவானாய் இருக்கலாம் அல்லது பலவீனனாய் இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு மிகவும் லேசான காரியம். நீங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை கவனமாய் கவனித்து பார்ப்பீர்களேயானால், திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் எதிராக. அந்த திரளான ஜனங்களுக்கு பயந்து கொண்டு நிற்கிற இந்த ராஜாக்கள், அந்த ராஜா ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் அவனுக்கு உதவி செய்தார், உதவி செய்ய இறங்கினார் என்று. நம்முடைய வாழ்விலேயும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த காலை வேளையில் அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We don't know how to estimate our God. We are underestimating our God's power and God's will and our God. நாம் அவரை கணிக்க வேண்டிய விதத்தில் கணிக்காமல் குறைத்து மதிப்பிடுகிறோம். அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, நம்முடைய ஆண்டவரை. அப்படி செய்வதனால் நஷ்டம் யாருக்கென்றால் நமக்குத்தான். அவருக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த தெளிவு, அவரை குறித்த காரியங்கள் நமக்கு இல்லாமல் போனதினால்தான் நமக்கு பலத்த பெரிய நஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்ப நாம அவரிடத்தில் கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதை பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு போகப்படுகிறது. அவர் அதை கேட்டு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அப்போ நமக்கு பதில் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? நாம் கேட்கிற காரியங்களுக்கு அவர் நமக்கு நன்மை செய்யும்படி பதிலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குமாரனில் பிதா மகிமைப்படக்கூடிய காரியங்களுக்கு உடனே காரியங்கள் நடப்பிக்கிறதை நீங்கள் காண முடியும். இந்த காலை வேளையில் நான் பலவான்ப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவரே நீங்கள் அப்படி இப்படி இது நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, அப்போ சொல்லிவிடுறேன், நீ பார்த்துக்கோ. ஒரு சமயம் ஒரு அம்மா தன்னுடைய கணவனாருக்காக ஜெபம் பண்ணிச்சா. அவர் நல்லா குடிப்பார், வாட்டர் டேங்க்கு தண்ணி பாய்ச்சி அவர் நல்லா தண்ணியை போட்டு வருவார். அப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே என் வீட்டுக்காரரை ரட்சி, என் வீட்டுக்காரரை பாதுகாத்துக்கொள்ளும், என் வீட்டுக்காரர் இப்படி குடிச்சு வராரு ஆண்டவரே, அதிலிருந்து என் வீட்டுக்காருக்கு ஒரு விடுதலையை தாரும் அப்படின்னே இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. அந்த அம்மாவுக்கு கொஞ்ச காலமாக ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு அற்புதம் நடக்கலன்னே கடுப்பாயிடுச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட சண்டை போடுது அந்த அம்மா. என்னன்னு சண்டை போடுது? என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் என் வீட்டுக்காரருக்காக கேட்குறேன், என் வீட்டுக்காரை குத்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டேறீங்க, மற்றதெல்லாம் சொல்லிடுறீங்க. என் வீட்டுக்கார நிலைமை என்ன? அந்த ஆள் பணம் திரும்புவானா, ரட்சிக்கப்படுவானா, மீட்கப்படும்? இது எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க, ஆச்சரா பூச்சரான்னு இந்த அம்மா போட்டு புலம்புது. அப்போ ஆண்டவர் ரொம்ப பக்குவமாக அழகாக சொல்லியிருக்காரு, என் மகளே, நீ யாருக்காக ஜெபம் பண்ண? என் வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ண. உன் வீட்டுக்காருக்கு உதவி நீ தான் செய்யணும். உன் வீட்டுக்காருக்கு ஒத்தாசை நீ தான் செய்யணும். உன் வீட்டுக்காருக்கு குடியிலேருந்து விடுதலை நீ தான் கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு புரியல. என் வீட்டுக்காருக்கு அப்போ எதுக்கு நீங்கள்லாம்? நீங்கள் தானே ஆண்டவர் ரத்தம் சிந்தீங்க, நீங்கள் தானே ஆண்டவர் மீட்பு தந்தீங்க, நீங்கள் தானே ஆண்டவர் ரட்சிக்கிறவர். இப்போ என் வீட்டுக்காருக்கு நீங்கள் தரமாட்டேன்னு வேற யார் தர்றது? அப்போ தான் அவர் சொன்னார், அது உன் வீட்டுக்காரன் நீ உரிமை கொண்டாடுவதனால் நான் அதில் தலையிட முடியாது. அது என் பிள்ளை என்று நீ ஒப்பு கொடுத்தால்
அப்பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய வாழ்வில் நான் தலையிட முடியும். என் குமாரனுக்கு, என் குமாரத்திக்கு நான் வரக்கூடிய போராட்டங்கள், நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற உதவி செய்ய போதுமான கர்த்தர். நீ என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரு, எனக்கு கணவன், எனக்கு இது அப்படின்னு சொன்னா உன்னுடையதை நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மரமண்டைக்கு உதிச்சுது. நான் ஜெபம் பண்ணதெல்லாம் என் வீட்டுக்காரு, என் கணவர், என் இவரு, என் அவருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். அது தப்பு. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த கணவர் அவர் உம்முடையவர். உம்முடைய பிள்ளைய நீங்க எனக்கு கணவரா தந்திருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளை இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? அதனால தயவு செய்து ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிட்டுருங்க. நீங்க அந்த விடுதலையை தந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சாட்சியாய் நிற்பார் என்றெல்லாம் அந்த ஜெபத்தை மாற்றி தெளிவாய் செய்த பொழுது சில காலங்களில், நாட்களில், மாதங்களில் அவர் ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள் வந்தார். அவர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஒரு பானத்தை தயாரித்து கொடு என்று கர்த்தர் சொன்ன பானம். அந்த பானத்தை தயாரித்து கொடுத்தார். அதை மட்டும் குடித்தாலே அந்த போதைக்கான காரியங்கள் எல்லாம் மறக்க பண்ணினார். என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் காரியங்களை நடப்பித்தார். அதனால் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நம்முடைய வாழ்வில் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து விடுகிறது ஒரு பெரிய லேசான காரியம். இதைத்தான் இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி கேட்டு அவர்கள் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மேம்படுத்த கிருபதாரம் இரக்கத்தினால் முடிசூட்டுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென்.